ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நான் சொல்லக்கூடிய 2 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஸோ அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸும் யூடியூப் அஃபீஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலோடைய இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸோடைய டிராஃபிக் சோர்ஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஜஸ்டு வீடியோஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுலேருந்து தான் எனக்கு அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதுலேருந்து தான் அதிகமாக எனக்கு வியூஸும் கிடச்சிருக்கும். இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போனாலும் சரி அல்லது அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனாலும் சரி, அதுக்கு காரணமாக இருக்கிறது இது வழியாக வர வியூஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய யூடியூப் வீடியோஸையும் இந்த சஜஸ்டு வீடியோஸுங்கிற அந்த டிராஃபிக் சோர்ஸில் வர வைக்கணும். ஸோ அதை வர வச்சிட்டிங்கனாலே உங்கள் சேனலும் சரி, உங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸுக்கும் சரி நல்ல வியூஸு நல்ல க்ரோத்து இருக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் நேம், உங்களுடைய யூடியூப் வீடியோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போடுற ஹேஷ்டேகு, டேக்ஸு, இது எல்லாத்துலேயுமே உங்கள் சேனல் நேம் கம்பல்சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லாங்குவேஜில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ நான் இந்த வீடியோவை தமிழில் அப்லோட் பண்ணுறேன், தமிழ் லாங்குவேஜில் அப்லோட் பண்ணுறேன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக், டேக்ஸ் எல்லாம் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். ஹேஷ்டேக்காகவும் ஆட் பண்ணணும், கீவேர்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அல்லது ஒரு லாங்காக ஒரு டேக் போடுறீங்கன்னா கூட லாஸ்ட்டில் இன் தமிழ், இப்போ டைட்டிலில் கூட லாஸ்ட்டாக இன் தமிழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறது மூலிமா தான் யூடியூபுக்கு உங்கள் வீடியோ வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கான வீடியோ அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக யார் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மிக்சடு கண்டென்ட் போட்டாலும் சஜஸ்டு வீடியோஸில் வியூஸ் போகாது. அதனால் ஒரே கண்டென்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 விஷயத்தை தொடர்ந்து உங்கள் வீடியோஸில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோஸும் சஜஷனில் வரும். சப்போஸ் சஜஷனில் வந்தாலும் கம்மியாக ஒரு 100, 200, 500, 1000 இம்ப்ரெஷன்ஸ் தான் வருது சஜஷனில் இருந்துன்னா இந்த 2 விஷயத்தை தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸும் அதிகமாக சஜஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.